வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுப்பது பற்றி ஜனாதிபதியின் தலைமையில் ஆராய்வு. கேலி செய்வதை நிறுத்திவிட்டு செயலில் வேலையை காட்டுங்கள். அனுர அரசுக்கு சஜித் உபதேசம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழக முதலமைச்சரிடம் தெரிவித்துள்ள விடயத்தின் உள்நோக்கம். இபிடிபி வலியுறுத்தியுள்ள விடயம். மன்னாரில் பண்டிகை கால கடைகள் ஏல விற்பனை. 4 கோடியை தாண்டிய வருமானம். அரசாங்கம் மக்களை கைவிட்டுவிட்டது. கிராமங்களில் கடும் அதிருப்தி. நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடு. புதிய நடைமுறைகள் ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுப்பது பற்றி ஜனாதிபதியின் தலைமையில் ஆராய்வு. ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப மாவட்ட அளவில் திட்டமிடப்பட்டுள்ள வேலை திட்டங்கள் மற்றும் அதன்போது எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்கான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது. பாதுகாப்பு, விவசாயம், நீர்ப்பாசனம், நீர்வளங்கள், கடற்றொழில், போக்குவரத்து, வீடமைப்பு மற்றும் நிர்மாணம் ஆகிய துறைகளைச் சேர்ந்த அமைச்சுக்களின் செயலாளர்கள், சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்களின் பங்களிப்புடன் இந்த கூட்டம் இடம்பெற்றது. வீடுகளை சுத்தம் செய்வதற்கு அரசாங்கம் வழங்கும் 25,000 ரூபாய், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வழங்கும் 50,000 ரூபாய் ஆகிய தொகைகளை டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு இங்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். மேலும் வீடுகள் மற்றும் பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கான இழப்பீட்டுத் தொகை வழங்குதல், நாடுபூராகவும் பராமரிக்கப்படும் பாதுகாப்பு மையங்களின் செயற்பாடுகள், மக்களை மீள குடியமர்த்தல், வாழ்வாதாரங்களை மீண்டும் கட்டியெழுப்புதல் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மாவட்ட அளவில் மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்கள் மற்றும் அதன் முன்னேற்றம் ஆகியவை இங்கு விரிவாக ஆராயப்பட்டன. இழப்பீடு வழங்கும் செயற்பாட்டில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் அந்த பணிகளை செயற்திறனுடன் முன்னெடுக்கவும் எவரையும் கைவிடாத வகையில் இழப்பீடு பெற உரிமமுள்ள அனைவருக்கும் அதனை வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். மேலும் மக்களை மீள்குடியேற்றுவது மற்றும் அதற்கு தேவையான காணிகளை அடையாளம் காண்பது குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் பிரதான மாவட்டங்களில் செயற்படுத்தப்பட வேண்டிய வீட்டு திட்டங்கள் தொடர்பில் தனியான திட்டத்தை தயாரிப்பதற்கும் அனைத்து தரப்பினரின் பங்களிப்புடன் இது தொடர்பாக மீண்டும் கலந்துரையாடல் நடத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் இருந்து மக்களை உடனடியாக வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களில் மேல்குடியேற்ற வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, வீட்டு சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கும் போது அத்தகைய நடவடிக்கைகளை நியாயமானதாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் விளக்கினார். பெரும்போகத்துக்கு விவசாயிகளை தயார்படுத்துவதற்காக நீர்ப்பாசன கட்டமைப்புகளின் புனரமைப்பு, இழப்பீடு மற்றும் விதை நெல் உள்ளிட்ட வசதிகளை வழங்குவதற்கான வேலை திட்டங்களின் செயற்பாட்டையும் இதன்போது ஜனாதிபதி கேட்டறிந்தார். மேலும் சேதமடைந்த கால்நடை பண்ணைகளுக்கு இழப்பீடு வழங்கி அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மீண்டும் தொடங்குதல், அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட சிறு வர்த்தகங்களை மீண்டும் ஆரம்பிக்க உதவுதல், கடற்றொழிலை மீட்டெடுப்பது மற்றும் பாடசாலை மாணவர்களுக்காக அரசு வழங்கும் 15,000 ரூபாய் உதவித்தொகையை உடனடியாக வழங்கி நிறைவு செய்தல் போன்ற வேலை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. சேதமடைந்த கடவுச்சீட்டுகள் மற்றும் அடையாள அட்டைகளை மீண்டும் வழங்குவதற்கான வேலை திட்டம் குறித்தும் ஜனாதிபதி கேட்டறிந்தார். மன்னாரில் பண்டிகை கால கடைகள் ஏல விற்பனை. 4 கோடியை தாண்டிய வருமானம். மன்னார் நகர எல்லைக்குள் நத்தார் புதுவருட பண்டிகை கால வியாபார நடவடிக்கைகளுக்கு கடைகள் அமைக்க ஏல விற்பனை மூலம் வழங்கப்பட்ட இடங்களில் நகர சபைக்கு சுமார் 4 கோடிக்கும் அதிகமான வருமானம் கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் கடந்த காலங்களில் ஊழல் இடம்பெற்றுள்ளமைக்கு குறித்த வருமானம் ஒரு எடுத்துக்காட்டு என மன்னார் நகர சபையின் தவிசாளர் டானியல் வசந்தன் தெரிவித்துள்ளார். நேற்று சனிக்கிழமை காலை மன்னார் நகர சபையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், மன்னார் நகர சபையினால் 2025ஆம் ஆண்டிற்கான பண்டிகை கால வியாபார நிலையங்களை அமைத்து வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏல விற்பனை மூலம் இடம் வழங்கப்பட்டது. மன்னார் நகர சபை பிரிவில்
339 தற்காலிக வியாபார நிலையங்களை அமைக்க இடம் அடையாளம் காணப்பட்டது. அதில் 284 கடைகள் வெள்ளிக்கிழமை மாலை வரை ஏல விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதனூடாக மன்னார் நகரசபைக்கு 4,85,866 ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. மேலும் 55 கடைகள் ஏல விற்பனைக்கு செல்ல உள்ளது. அதனூடாக வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம். குறித்த வருமானங்களை வைத்துக் கொண்டு மன்னார் நகரசபை பிரிவில் மக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த குறித்த நிதி 2026 ஆண்டு பாதீட்டில் பயன்படுத்தப்பட உள்ளது. மன்னார் மாவட்டத்தில் அனர்த்த நிலை ஏற்பட்ட போது நகரசபைக்கு வருமான இழப்பு ஏற்படும் என்ற நிலை ஏற்பட்டிருந்தது. ஆனால் கடந்த காலங்களை விட வெளிப்படைத்தன்மையுடன் ஏல விற்பனை இடம்பெற்றமையால் இம்முறை 4 கோடிக்கு மேற்பட்ட வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது. கேலி செய்வதை நிறுத்திவிட்டு செயலில் வேலையை காட்டுங்கள், அனுர அரசுக்கு சஜித் உபதேசம். இனியாவது கேலி செய்வதை நிறுத்திவிட்டு செயலில் வேலையை காட்டுங்கள், நாட்டுக்கு நல்லது நடந்தால் நாமும் ஆதரவை தருவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மேலும் இடம்பெயர்ந்துள்ள மற்றும் வீடற்றிருக்கும் சகல மக்களுக்கும் பாதுகாப்பான காணிகளில் வீடுகளை கட்டுவதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். பாதுகாப்பற்ற இடத்தில் குடியேறியவர்கள் பாதுகாப்பின்மை காரணமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஆகையால் பாதுகாப்பான இடத்தில் காணியில் நல்ல வீடுகளை கட்டி தங்கள் வீட்டிலிருந்தே வாழ்க்கையை நடத்துவதற்கான சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். இவை அனைத்தும் ஒன்றிணைந்த அடிப்படையில் முன்னெடுக்க வேண்டும். கல்வி, சுகாதார வசதிகள் மற்றும் மக்களின் வாழ்க்கை உள்ளிட்ட ஒரு ஒன்றிணைந்த வேலை திட்டம் ஊடாக இவை ஒரு சேர நடக்க வேண்டும். யாரும் தித்வா சூறாவளியை கேளிக்கையான ஒரு விடயமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. இந்த கேளிக்கையான பார்வைகளால் தான் சுனாமியிலிருந்து கூட இம்மால் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியாது போனது. இன்றும் கூட டாப்லர் ரேடார் அமைப்புகளை நிறுவிக்கொள்ள முடியாமல் தானே போயுள்ளன. தித்வா புயல் போன்ற இயற்கை பேரழிவுகளை நாம் தொடர்ந்து சந்திக்க இதுவே காரணமாகிறது. இவற்றை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. உயிரிழப்புகள் தொடர்பில் நாம் ஒருபோதும் மகிழ்ச்சியடைய போவதில்லை. முகாமைத்துவ செயற்பாட்டில் குழப்பம் இருப்பது கவலையான விடயமாகும். கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை ஆபத்தானவை என்று அறிவிக்கும் போது அரசாங்கமானது மக்களை இடைத்தங்கல் முகாம்களுக்கு கொண்டு வந்து பின்னர் அந்த ஆபத்தான பகுதிகளுக்கே திருப்பி அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகளை செய்து வருகின்றன. இவை ஆபத்தான விடயங்களாகும். அதிக ஆபத்துள்ள பகுதிகளுக்கு மக்களை அனுப்புவதன் மூலம் மீண்டும் பிரச்சினை ஏற்பட்டால் அதற்கு அரசாங்கமே முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழக முதலமைச்சரிடம் தெரிவித்துள்ள விடயத்தின் உள்நோக்கம். இபிடிபி வலியுறுத்தியுள்ள விடயம் தனிநாடே இறுதி இலக்கு என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழக முதலமைச்சரிடம் தெரிவித்திருப்பதன் உள்நோக்கத்தினை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று இபிடிபி வலியுறுத்தியுள்ளது. மேலும் இந்திய கடற்தொழிலாளர் விவகாரத்தில் உண்மைகளை எடுத்துரைத்து எமது கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் அவலங்களுக்கு தீர்வு காண முயலாமல் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிட்டமைக்கு கண்டனமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் மேற்குறித்த விடயங்களை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈழத்தமிழர்களின் பிரதிநிதிகள் என்று அடையாளப்படுத்தி ஒரு தரப்பு இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டு தமிழக முதல்வரையும் சந்தித்திருக்கிறது. தற்போதைய பிராந்திய அரசியல் சூழலில் இவர்கள் கேட்டுக்கொண்டது போல தமிழக அரசியல் தரப்புகளினால் மத்திய அரசிற்கு அழுத்தத்தை கொடுக்க முடியுமா? தற்போது பூகோள அரசியல் சூழலில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சார்ந்த விடயங்களில் மாற்றத்தினை ஏற்படுத்த முடியுமா என்பதெல்லாம் மிகவும் ஆழமாக பேசப்பட வேண்டிய விடயங்கள் என்பது ஒருபுறம் இருக்க, இலங்கையின் வடக்கு கிழக்கு மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற 6 தலைவர்கள் வந்திருக்கிறோம் என்ற பீடிகையுடன் சென்றிருக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் வெளிப்படுத்திய விடயங்கள் தொடர்பாக எமது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. அண்மையில் தமிழக முதலமைச்சரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலமணியினர் தமிழக கடற்தொழிலாளர்களுக்கும் இலங்கையின் வடக்கு தமிழ் கடற்தொழிலாளர்களுக்கும் இடையில் பாரிய பிரச்சினை இருப்பதாகவும் அதில் தமிழக முதலமைச்சர் தலையிட்டு சுமூகமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் 2 தரப்பு கடற்தொழிலாளர்களுக்கும் இடையில் பரஸ்பர முரண்பாடு இல்லை. இந்திய கடற்தொழிலாளர்களின் எல்லை தாண்டிய சட்டவிரோத செயற்பாடுகளே பிரச்சினைக்கு மூல காரணமாக இருக்கின்ற நிலையில் உண்மைகளை எடுத்துக் கூறி எமது கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் வாழ்வாதார பிரச்சினையினை தீர்க்க வேண்டியதன் அவசியத்தை தமிழக தலைவர்களிடம் வலியுறுத்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவறியுள்ளனர். அத்துடன் பிரச்சினையின் தீவிரத்தையும் திட்டமிட்டு மறைத்து திசை திருப்பியிருக்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார்.
அதேபோன்று தனி நாட்டினை உருவாக்குவதே இறுதி இலக்கு என்று தமிழக முதல்வரிடம் தமிழ் தேசிய மக்கள் எடுத்துரைத்துள்ளமை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டமையை சுட்டிக்காட்டியுள்ள இபிடிபி ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் இதன் உள்நோக்கம் தொடர்பாக குறித்த கட்சியினர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் அதிகாரங்கள் கிடைத்தால் தனி நாட்டை உருவாக்கி விடுவார்கள் என்று 13ஆம் திருத்தச் சட்டத்தை வழங்காமல் தவிர்ப்பதற்கே காரணம் சொல்லப்படும் நிலையில் நடைமுறை யதார்த்தம் பற்றிய சிந்தனையற்ற முட்டாள்தனமான இந்த கருத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு முயற்சிகளுக்கு பாதிப்பினையே ஏற்படுத்தும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தமிழகம் சென்றுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் வெளியிட்ட கருத்துக்களும் நிலைப்பாடுகளும் காலத்துக்கு காலம் தமிழ் மக்களை காட்டிக் கொடுத்து வருகின்ற பொன்னம்பலம் குடும்பத்தினரின் பரவணி பண்பியல் தொடர்ச்சியாகவே பார்க்க வேண்டியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈழத்தமிழர்களின் இருப்பையும் எதிர்காலத்தினையும் கேள்விக்குட்படுத்தும் இவ்வாறான செயற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் இபிடிபி ஊடக செயலாளரின் குறித்த ஊடக சந்திப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடு. கடந்த கால யுத்தத்தின் போது வன்னி பிராந்தியத்தில் இடம்பெயர்ந்து பின்னர் 2010ஆம் ஆண்டு மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் சொத்துக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன. இவர்களுக்கான நிவாரணம் மற்றும் இழப்பீடுகளை வழங்குவதற்காக அரசாங்கத்தினால் இழப்பீட்டு அலுவலகம் உருவாக்கப்பட்டது. இருப்பினும் போதிய விழிப்புணர்வு இன்மை மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களில் ஒரு பகுதியினர் மட்டுமே இதுவரை விண்ணப்பித்து நிவாரணங்களை பெற்றுள்ளனர். எஞ்சிய மக்களுக்கான நீதியை பெற்றுத்தரும் நோக்கில் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தற்போது முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் கவுன்சிலின் மாவட்ட பணிப்பாளர் செபஸ்டியான் ஜோன் பாப்டிஸ் இன்றைய தினம் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். கடந்த 2025 டிசம்பர் 15 அன்று இடம்பெற்ற விசாரணையின் போது சட்டமா அதிபர் திணைக்களம் சில நிபந்தனைகளுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடுகளை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. இதன்படி 2018ஆம் ஆண்டின் 34ஆம் இலக்க இழப்பீட்டுச் சட்டம் மற்றும் 2021ஆம் ஆண்டின் அரசாங்க வழிகாட்டலுக்கு அமைவாக 3 பிரிவினர் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலாவது பிரதேச செயலாளரிடம் விண்ணப்பித்து காலதாமதம் காரணமாக இழப்பீட்டு அலுவலகத்திற்கு அனுப்பப்படாத விண்ணப்பங்கள். இரண்டாவது விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டும் இதுவரை பரிசீலிக்கப்படாதவை. மூன்றாவது இதுவரை எந்தவொரு அதிகாரியிடமும் விண்ணப்பிக்காத புதிய விண்ணப்பதாரிகள். சொத்தழிவு மட்டுமின்றி யுத்தத்தினால் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களும் இந்த நிவாரணங்களை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்கள் என செபஸ்டியான் ஜான் பாப்டிஸ் மேலும் தெரிவித்தார். இந்த சட்ட நடைமுறைகளுக்கு உதவிய சட்டத்தரணிகளுக்கு நன்றி தெரிவித்த அவர் பிரதேச செயலாளர்கள், கிராம அலுவலகர்கள் மற்றும் மாவட்ட செயலகங்கள் உடனடியாக செயற்பட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விண்ணப்பங்களை விரைவுபடுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அரசாங்கம் மக்களை கைவிட்டுவிட்டது. கிராமங்களில் கடும் அதிருப்தி. நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. நாட்டில் நிலவும் இடர்நிலைகள் மற்றும் நிர்வாக சிக்கல்கள் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். அரசாங்கத்தின் முறையற்ற நிர்வாகத்தினால் மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருவதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றிய மற்றும் கிராம மட்டத்திலான குழுக்களில் அங்கம் வகித்தவர்களுக்கு தற்போது கிராமங்களில் பெரும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. ஒருபுறம் அவர்கள் வாக்களித்து அரசாங்கத்தை ஆட்சியில் அமர்த்தினார்கள், மறுபுறம் மக்கள் ஆபத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு துணையாக நிற்க அரசாங்கம் தவறிவிட்டது. இதனால் மக்கள் மத்தியில் ஆளும் தரப்பு மீதான நம்பிக்கை சரிந்துள்ளது. பதுளை மற்றும் குருநாகல் போன்ற மாவட்டங்களில் இயற்கை அனர்த்தங்களினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு இடையே முறையான ஒருங்கிணைப்பு இல்லை என்பதை நாமல் ராஜபக்ச விமர்சித்தார். பதுளை மாவட்டத்தில் பலத்த மழையினால் கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. பாடசாலைகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நிவாரண உதவிகள் முறையாக மக்களை சென்றடையவில்லை. குருநாகல் மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பலர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களுக்கான மரண சான்றிதழ்களை வழங்குவதற்கு கூட அரசாங்கம் விழாக்களை நடத்துவது வேடிக்கையானது என அவர் தெரிவித்தார். சுகாதாரத்துறையில் நிலவும் குறைபாடுகள் மற்றும் தரமற்ற மருந்து இறக்குமதி தொடர்பான சர்ச்சைகளை அவர் கடுமையாக சாடினார். கடந்த காலங்களில் இத்தகைய தவறுகளுக்கு அமைச்சர்களே பொறுப்பேற்க வேண்டும் என கூறியவர்கள் இன்று அதிகாரிகள் மீது பழியை போட்டு தப்பிக்க பார்க்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். ஜேவிபி எப்போதும் ஒழுக்கம் மற்றும் வினயம் பற்றி பேசும் ஒரு கட்சி என்று சுட்டிக்காட்டிய அவர் தற்போதைய அரசாங்கத்தில் உள்ளவர்களின் செயற்பாடுகள் அதற்கு முரணாக இருப்பதாக கூறினார்.
போலீஸ் மற்றும் அரசு அதிகாரிகள் அரசியல் அழுத்தங்களுக்கு அஞ்சி செயற்பட வேண்டிய சூழல் உருவாகியுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். அரசாங்கம் வெறும் மேடை பேச்சுகளுடன் நின்றுவிடாமல் களத்திற்கு சென்று மக்களின் உண்மையான பிரச்சினைகளை புரிந்து கொண்டு தீர்வுகளை வழங்க முன்வர வேண்டும் என நாம்